தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே, வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். பகல் போல் எரியும் அன்பு, அது பகல் போல் மனம் பரவும். பகல் போல் எரியும் அன்பு, அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன், நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன், வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே, ஆண்டவர் இந்த நாள் முழுக்க நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். இந்த நாளின் இறைவார்த்தையின் வழியாக ஆண்டவர் நம்மோடு கூட நிறைவாய் பேசுகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிற போது அவர் நமக்குரிய எல்லாவற்றையும் கவனித்து கொள்ளுகிறார் என்கிற செய்தியை இந்த நாளினுடைய வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. தூய பேதுரு தன்னுடைய வாழ்வில் அதை உணர்ந்தவராக ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தில் தன்னுடைய வாழ்வின் புதிய பயணத்தை தொடங்குவதை நற்செய்தியாக வாசிக்க இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த அழைப்பினை உணர்ந்து பயணிக்க நாமும் இப்பலியில் உருக்கத்தோடு ஜெபிப்போம். திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக ஜெபிப்போம். ஒரு குடும்பத்தாருக்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மேலும் ஹிலாரி ஸ்டெல்லா இவர்களுடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், கடந்த மாதம் முழுக்க இறைவன் வழிநடத்திய கிருபைக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் மரித்த சூசை, ஜெபமாலை மேரி, மரிய மதலினாள், செல்லையா, மாரம்மாள் ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். அருள்மேரி ரஞ்சனா ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். மேலும் ஹார்ட்லி மேக்ஸ்டன் ரொட்ரிகோ, லிபார்தின் ரொட்ரிகோ, கிளாஸ்டர் ரொட்ரிகோ, கில்பர்ட் ரொட்ரிகோ, மார்க் பர்னாந்து, தயாபரி பர்னாந்து, பிரேமராஜன் பர்னாந்து ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவருடைய பாதம் வைப்போம். இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாய் இருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் விருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவே, வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களே நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். கடவுளே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திரு வசனங்கள் 9 முதல் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் நற்செய்தி ஏற்றுக்கொண்ட நாள் முதல் உங்களுக்காக தவறாமல் இறைவனிட வேண்டி இவ்வாறு அவரிடம் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவு திறனையும் பெற்று கடவுளின் திருவுளத்தை பற்றிய அறிவை நிறைவாக அடைய வேண்டும். நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். நீங்கள் முழு மன உறுதியோடும் பொறுமையோடும் இருக்குமாறு தம் ஆட்சிமிகு ஆற்றலுக்கு ஏற்ப தம் வல்லமையால் அவர் உங்களுக்கு வலுவூட்ட வேண்டும். மகிழ்ச்சியோடு தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். அம்மகனால்தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 98. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவர் தமது மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தமது மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தமது மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தமது மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ராயேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் தமது மீட்பை அறிவித்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து
பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் தமது மீட்பை அறிவித்தார். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தமது மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தமது மீட்பை அறிவித்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. ஒரு நாள் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறைவார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழியத் தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளை மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோவும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவனாவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்தபின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில்
அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியை பலமுறை நாம் வாசித்து தியானித்திருக்கிறோம். இயேசு தன்னுடைய முதல் சீடர்களை அழைக்கின்ற ஒரு பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே முந்த நீங்கள் ஆண்டவரை தேட வேண்டும் என்கிற ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. முந்த நாம் ஆண்டவரை தேடுகிற போது மற்றவை அனைத்தும் நமக்கு கொடுக்கப்படுகின்றன என்பதுதான் வாழ்வில் நம்முடைய அனுபவங்களில் நாம் கற்றிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் ஆண்டவரை தேடுகிறோமோ அவ்வளவு நமக்கு ஆசீர்வாதம் குறைவில்லாமல் கிடைக்கிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் என்ன செய்தாலும் எப்போதுமே ஆண்டவரை மனதில் கண்முன்பாக வைத்து செயலாற்ற வேண்டும் என்று தூய பவுல் நமக்கு ஒரு அழைப்பு தருகிறார். நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் ஆண்டவருக்காகவே செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிற அந்த பகுதியிலிருந்தே நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்னவென்று சொன்னால், முந்த நீங்கள் முதலில் ஆண்டவரை தேடுங்கள் என்பதுதான். அன்பார்ந்தவர்களே, நாம் இதை நம்முடைய வாழ்க்கையில் பல முறை செய்கிறோம். எப்படியெல்லாம் நடக்கிறது? ஒரு திருமண வீடு, அங்கு விருந்து வைக்கிறோம். ஒரு புது வீடு, அங்கே விருந்து படைக்கிறோம். அந்த விருந்தை, அந்த திருமண வீட்டிற்கான நிகழ்வை நாம் முதலில் எங்கிருந்து தொடங்குகிறோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய பாதத்தில் வைத்துதான் தொடங்குகிறோம். முதலில் பத்திரிகை யாருக்கு கொண்டு போய் கொடுக்கிறோம்? அழைப்பிதழை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து செய்வோம் என்று நினைக்கிறோம். உணவு தயாரிக்கிற போது இந்த உணவை ஆண்டவருக்கு கொடுக்கிறோம் அல்லது ஆண்டவருடைய பணியாளர்களுக்கு கொடுக்கிறோம். அதை கோவிலில் கொடுக்கிற போது, காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்படுகிற போது ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி நாம் செய்கிறோம். இதுவெல்லாம் எதை காட்டுகிறது? எதற்காக இப்படி செய்கிறோம்? அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வீடுகளிலே ஒன்று விளைகிறது, ஒன்றை வளர்க்கிறோம். அது வளர்ந்து முதல் கன்றை கொடுக்கிறது என்று சொன்னால் அதை முதலில் காணிக்கையாக ஆண்டவருக்கு தான் படைக்கிறோம். இப்படி முதற்கனிகளை படைப்பதாக இருக்கலாம், விழாக்களை கொண்டாடுவதாக இருக்கலாம். எதை எடுத்துக்கொண்டாலும் நாம் முதன்மையாக ஆண்டவரை மையப்படுத்தி தான் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறோமே. இவையெல்லாம் எதற்காக என்று சொன்னால், அது ஆசீர்வாதமாக இருக்கும், குறைவில்லாமல் இருக்கும், எப்போதுமே நிறைவாய் இருக்கும், எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதுதான் நமக்கு அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆகவே ஆண்டவரை மையப்படுத்தி, அவரை முன்னிலைப்படுத்தி நாம் முந்த அவரை தேடுகிற போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கும் என்பதனை விவிலியத்தினுடைய பல பகுதிகள் நமக்கு நினைவூட்டுவதை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களை, பழைய ஏற்பாட்டில் வாசிக்க கேட்கிறோம். அரசராகமம் முதல் புத்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். எலியா இறைவாக்கினரை ஆண்டவர் சாரிபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை கைம்பெண்ணிடம் அனுப்புகிறார். பஞ்சத்தில் அவர் அந்த வீட்டிற்கு போய் சேர்கிறார். அந்த பெண்ணோ இந்த உணவை உண்டு சாக வேண்டிய நிலை, அவ்வளவுதான். அடுத்த வேளைக்கு உணவில்லாமல் தவிக்கிறாள். அப்படி இருக்கிற வேளையில் சாரிபாத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய வீட்டிற்கு போகிறார். போன இடத்துல அவள் சொல்லுகிறாள், ஐயா, கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, கொஞ்சம் போல மாவும் எண்ணெயும் இருக்கிறது, அதை நானும் என் மகனும் உண்டு குடித்துவிட்டு சாகப் போகிறோம் என்று சொல்லுகிற போது எலியா இறைவாக்கினர் அவளிடத்தில் என்ன சொல்கிறார்? 13வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய், ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள் என்று சொல்கிறார். அப்போ அந்த அம்மா சொன்னதை எலியா இறைவாக்கினர் என்ன சொல்கிறார்? நீ சொல்றது சரிதான், கொஞ்சம் தான் மாவு இருக்குங்கிற, கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்குங்கிறதையும் சொல்ற, அதே மாதிரி செய், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு கொஞ்சம் கொடு. அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும்? என்னையா பைத்தியக்காரத்தனமாக இருக்கு, நானே ஒன்றுமில்லைன்னு உட்கார்ந்துருக்கிறேன், ஆனால் நீ இப்படி பண்ணுறிய அப்படி கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த அம்மா ஒன்றும் சொல்லலை. அவர் சொன்னதை அப்படியே கீழ்ப்படுகிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவாக்கினர் சொல்லுகிறார், நீ அப்புறம் நீ நினைக்கிறதை செஞ்சுக்கோ, முதல்ல எனக்கு கொடு என்று சொல்லுகிற போது அந்த இடத்துல நடக்கக்கூடிய அதிசயம் அதுதான். பானையில் மாவு தீரவில்லை, அந்த கலயத்தில் எண்ணெயும் குறையவில்லை. அதுதான் நாம் விவிலியத்திலே பார்க்கக்கூடிய ஒன்று. ஆகவே ஆண்டவருக்கு முதலில் நாம் படைக்கிற எல்லாமே
குறைவில்லாமல் இருக்கும். அது பலுகத்தான் செய்யும், அது பெருகத்தான் செய்யும். நம்ம விவிலியத்தினுடைய எந்த பக்கத்தை வேணுமாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் வைக்காமல் வேறு எங்கேயாவது வைத்திருந்து சேர்த்து சேர்த்து கூட்டி கூட்டி அள்ள நினைத்தாலும் கூட 12 கூடைகள் மிஞ்ச வந்திருக்குமா? இல்லை அல்லவா? அங்கு நடந்தது என்ன? ஆண்டவருடைய பாதத்தில் வைக்கப்பட்ட போது 5 அப்பங்கள் தான், 2 மீன்கள் தான். ஆனால் 5000 பேருக்கு உணவாயிற்று. இன்னும் 12 கூடைகள் மிஞ்சுகிற அளவுக்கு பெருகியது. அப்படி என்று சொன்னால் இறைவனுடைய பாதத்தில் வைத்து தொடங்கப்படுகிற எந்த காரியமும் குறைவில்லாமல் இருக்கும். ஆகவே முந்த முந்த நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள். முதலில் ஆண்டவரை மையப்படுத்தி வாழுங்கள் என்கிற அழைப்பு தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பைத்தான் இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதியும் நமக்கு சொல்கிறது. நற்செய்தியிலே நம்ம வாசிக்க கேட்டோம். தூய பேதுரு தன் கடலுக்கெல்லாம் போய்விட்டு வந்து கரையில் இறங்கி வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அலசி கொண்டிருக்கிறார்கள். படகை சற்று ஓய்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக நிறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் நடப்பது என்ன? அதன் பிறகு இயேசு வந்து அவர்களிடத்தில் சொல்லுகிறார், அந்த படகில் ஏறுகிறார், சற்று தள்ளி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறார். இதுவெல்லாம் நடக்கிறது, எல்லாம் இயல்பாக நடக்கிறது. பேதுரு மறுப்பேதும் சொல்லாமல் அதை எல்லாவற்றையும் செய்கிறார். அதன் பிறகு இயேசு போதிக்கிறார், எல்லாவற்றையும் கேட்கிறார். எல்லாவற்றையும் கேட்டு முடித்த பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், சற்று ஆழத்திற்கு கொண்டு போய் வலைகளை வீசுங்கள். இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட பிறகும் கூட அவருடைய உள்ளத்தில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கிறது. ஆகவே ஐயா, இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தோமே, எங்களுக்கு ஒன்றுமே மிஞ்சவில்லையே, இனி என்ன செய்வது? ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி, ஏனென்றால் ஏற்கனவே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு கடைசியாக உமது வார்த்தையின்படி வலைகளை வீசுகிறேன் என்று சொன்ன உடனே அந்த இடத்தில் பெருமளவு மீன்பாடு கிடைப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அனுபவம் என்பது பேதுருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் காலமெல்லாம் ஓடினோம், காலமெல்லாம் உழைத்தோம், எல்லா இடத்துக்கும் போய் பரவி நாங்கள் எங்களுடைய வேலைக்காக வாழ்வுக்காக ஓடி ஓடி உழைத்து சேர்த்தாலும் மிஞ்சவில்லை. என்ன குறைவுபட்டது? ஆண்டவருடைய வார்த்தை குறைவுபட்டது. ஆண்டவரை முன்னிலைப்படுத்துவது குறைவுபட்டு நின்றது. அதுதான் பிரச்சனை. பேதுருவுக்கு கடல் தொழில் புதிதல்ல, கடலும் புதிதல்ல. அந்த இடத்தில் அவர் ஆழமாக போனால் மீன் கிடைக்கும் என்பது அவருக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? நிச்சயமாக தெரிந்திருக்கும், எல்லாம் தெரியும் தான். ஆனாலும் என்ன மிஞ்சவில்லை? எதுவுமே கிடைக்கவில்லையே. காரணம் என்னவென்று சொன்னால் அங்கே ஆண்டவர் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை இல்லை, ஆண்டவர் வார்த்தைக்கேற்ற வாழ்க்கை இல்லை, ஆண்டவரை முன்னிலைப்படுத்தாத ஒரு வாழ்க்கை. எந்த இடத்திலும் நீங்கள் யோசித்து பாருங்கள், கடவுளை முன்னிலைப்படுத்தாத, ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழாத எந்த முயற்சியும் பல நேரங்களிலே ஒரு பின்னடைவைத்தான் சந்திக்கிறது. தொடங்குகிற போது படகில் தொடங்கலாம், அலைகளை கிழித்து கொண்டு போகலாம், கடல் கரையை தாண்டுகிற அளவுக்கு போகிற அளவுக்கு வல்லமை இருக்கலாம். ஆனாலும் ஒன்று குறைவுபடுகிறது. அந்த குறைவுதான் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவரை முன்னிலைப்படுத்தாத ஒரு வாழ்க்கை. என் அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணங்களிலும் நீங்கள் யோசித்து பார்க்கலாம், எது முதன்மைப்படுத்தப்படுகிறது? நாம் ஆண்டவரை முன்னிலைப்படுத்தாமல், மையப்படுத்தாமல், ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழாத ஒரு வாழ்க்கையை இருந்து கொண்டு நாம் என்ன முயற்சி செய்தாலும் என்னன்னே தெரில, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, என்னன்னே தெரில, எதுவும் மிஞ்ச மாட்டேங்குது, என்னன்னே தெரில, பிள்ளைகளுக்கு கல்யாண வாழ்க்கை நல்லா அமையலை, என்னன்னே தெரில, குடும்ப வாழ்க்கையில் ஒரே சண்டை, எதுக்குன்னே தெரில, அவர் என்னன்னே சொல்ல மாட்டேங்காரு, ஆனால் புரிஞ்சுக்கிடவே முடியலை, எப்போதும் சண்டை வந்துடுது, என்னன்னு தெரில, மாதம் ஒரு தடவை பிள்ளை அழுதுட்டு வீட்டுக்கு வந்துடுதா, என்னன்னு தெரில, எவ்வளவுதான் கொடுத்தாலும் பிள்ளை படிக்க மாட்டேங்குது, என்னன்னே தெரில, யாரும் என்னையை புரிஞ்சுக்கல, இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். பேதுருவும் சொன்னார், என்னன்னே தெரில, பாடுபட்டு உழைத்தோம், என்னன்னே தெரில, கடலுக்கு போனோம், ஒன்றுமே கிடைக்கல. இது சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தை மையப்படுத்தப்படாத வீடுகளில் அது நடக்கும், ஆண்டவரை முன்னிலைப்படுத்தாத வீடுகளில் அது நடக்கிறது. ஆனால் ஆண்டவரை மையப்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை மையப்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நினைப்பதற்கும் மேலாக வலைகள் கிழுகிற அளவுக்கு, படகுகள் நிரம்பி வழிகிற அளவுக்கு பெருமளவு மீன்பாடு உண்டானது போல வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களும் பல மடங்கு பெருகும் என்பதையே இறைவாக்கு நமக்கு கற்றுத்தருகிறது. சிந்தித்து பார்ப்போம். ஆமென். மூவதுமை மணியாய் மடிந்திட, உடைந்த அப்பமாய் மாறிட, திராட்சை
திராட்சை கனியாய் விளைந்திட விருந்து ரசமாய் மாறிட பிறர் வாழ என்னை உம்மிடம் தந்தேன் ஏற்றருளும் இறைவா. பிறர் வாழ என்னை உம்மிடம் தந்தேன் ஏற்றருளும் இறைவா. வந்து வருகின்றேன் இன்று உமக்கே தருகின்றேன். வந்து வருகின்றேன் இன்று உமக்கே தருகின்றேன். ஏற்றருளும் ஏற்றருளும் என்னை ஏற்றருளும் 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 என்னை ஏற்றருளும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக செபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்று புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் அருட்தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித சவேரியார், இனிமி உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. மீட்பறிந்த உள்ளம் வருகின்ற நேரமிது. இயேசு இந்த உயிர் கலந்திடும் வேளை இது. மீட்பறிந்த உள்ளம் வருகின்ற நேரமிது.
என் இயேசு இந்த உயிர் கலந்திடும் வேளை இது. உணவாய் உணர்வாய் வாய் இறைவா, உணவாய் உணர்வாய் வாய் இறைவா, என் உயிரின் உறவாய் வாய் இறைவா, என் மீட்பரிந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு இந்த உயிர் கலந்திடும் வேளை இது. மண்ணோடு விதையானேன், உந்தன் உயிர் தந்தாய் நான் மரமானேன். விண்ணோடு முகிலானேன், உந்தன் அருள் பொழிந்தாய் நான் மழையானேன். கடலோடு கலந்திடும் நதியாக நான் உன்னில் கலந்திடும் புது உறவு. கனிவோடு காத்திடும் கரம் பற்றி நடத்திடும் உன் அன்பு தரும் நிறைவு. காற்றோடு பேசும் பூவாய் உன்னோடு நானும் பேச அமுதாகும் உந்தன் வரவு, அமுதாகும் உந்தன் வரவு. என் மீட்பரிந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு இந்த உயிர் கலந்திடும் வேளை இது. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானுடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணகச் செல்வத்துக்கான பேர் ஆர்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதரர் சகோதரிகளை உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் காவலரே, புனித சவேரியாரே, உந்தன் காவலிலே எம்மையும் காத்தருளும். எம்மை கண்ணோக்குமே உமது பாதத்தில், எம்மை கண்ணோக்குமே உமது பாதத்தில். உலகம் முழுவதும் அடைந்தால் பயனென்ன, அருள்மொழியேற்றவரே, ஆறுதல் தருபவரே, எம்மை கண்ணோக்குமே உமது பாதத்தில், எம்மை கண்ணோக்குமே உமது பாதத்தில். பாரத நாட்டின் பாதுகாவலரான தூய சவேரியாரை அடியோர்களை ஆசீர்வதித்து வரவேற்க கரமரித்து காத்திருக்கின்றீர். இந்த நவநாள் ஜெபத்தின் வழியாக உமக்கு வணக்கம் செலுத்த எங்களுக்கு உதவி புரியும். எங்களை பற்றி உமக்கு எவ்வளவோ அக்கறை. எங்கள் மன்றாட்டுக்களை கேட்க எங்களோடு இருக்கின்றீர். இறைமகன் உமக்கு தந்திருக்கின்ற எண்ணற்ற வல்லமையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் குரலுக்கு செவிசாய்த்து எங்கள் பரிந்துரைகளை கடவுளிடம் கேட்டு பெற்றுத்தார். வல்லமிமைக்கு உமது உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு பணிந்து கேட்கின்றோம். உமது பேறுபலன்களின் மீது நம்பிக்கை வைத்து உம்மை நோக்கி ஓடி வரும் அடியோர்களை தயவோடு நினைவு கூறும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு நிறைவாய் தந்தருளும். பாரத நாட்டில் திருமறையை செழிப்புறச் செய்த தூய சவேரியாரே, உம்மை எமக்கு கொடையாக தந்த ஆண்டவரை போற்றுகின்றோம். இறையாட்சிக்காக இன்னுயிரை இழக்க துணிந்த தூய சவேரியாரே, உம்மை எமக்கு கொடையாக தந்த ஆண்டவரை புகழ்கின்றோம். அறியாமை இருளகற்றிய ஒளி தீபமான தூய சவேரியாரே, உம்மை எமக்கு கொடையாக தந்த ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றோம். புனிதரின் பக்தியுள்ள பரிந்து பேசுதலில் நம்பிக்கை கொண்டு அவரது புகழை பாடுவோம். அவரை நம் நாட்டிற்கும் நமது மறை மாவட்டத்திற்கும் நமது பங்கிற்கும் கொடையாக தந்த கடவுளுக்கு நன்றி கூறுவதோடு நமது தேவைகள் எதிர்பார்ப்புகளை அவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம். மிகவும் வணக்கத்துக்குரியவரும் இறையன்பால் நிறைந்தவருமான புனித சவேரியாரே, உம்மோடு இணைந்து எங்களை முழுவதுமாக தாழ்த்தி இறை சன்னிதானத்தை ஆராதிக்கிறோம். கடவுள் உம்மை இவ்வுலகில் ஏராளமான வரங்களாலும் மறு உலகில் மணிமகுடத்தாலும் அலங்கரித்தார் என்பது எங்களுக்கு மன மகிழ்வை தருகிறது. அதற்காக கடவுளை நன்றியோடு ஆராதிக்கின்றோம். உமது வல்லமை உள்ள பரிந்து பேசுதலால் எங்கள் அனைவருக்கும் நல்வாழ்வும் நல் மரணமும் உமது திட்டத்தின் படியும் மதிப்பீடுகளின் படியும் வாழ்க்கை நடத்திட தேவையான அருள் வரமும் தந்து உதவிட உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். பாதுகாவலரின் பரிந்துரையால் கடவுளின் கருணையினால் மக்கள் அடைந்த உடல் உள்ள நலன்களுக்காக புனித சவேரியார் வழியாக ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எம் பாதுகாவலரின் பரிவன்பால் தீமைகளுக்குள் மூழ்கி சீர்கேடுகளுக்குள் சிதையுண்ட மக்கள் மனமாறியதற்காக புனித சவேரியார் வழியாக ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எம் பாதுகாவலரின் உதவியால் அறியாமை இருளிலிருந்து விலகி ஞானம் என்ற ஒளியினால் நீதி நெறிகளை பின்பற்ற நற்பாதையில் வாழ்வை அமைத்ததற்காக புனித சவேரியார் வழியாக ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
பாதுகாவலரின் உறுதுணையால் இடி, மின்னல், புயல், கடல் கொந்தளிப்பு, பெருங்காற்று போன்ற இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்களை பாதுகாத்ததற்காக புனித சவேரியார் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதுகாவலரின் இடைவிடா மன்றாட்டினால் மக்கள் உண்மையின் மறையை கடைபிடித்து இறைவார்த்தையில் நம்பிக்கை கொண்டு திரு அவையை நிறைவேறச் செய்ததற்காக புனித சவேரியார் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதுகாவலரின் ஜெபத்தால் எங்கள் குடும்பங்களில் அமைதியும் நிம்மதியும் மனநிறைவும் மனமகிழ்வும் பெற்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மன்னித்து வாழ்வதற்காக புனித சவேரியார் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே கூடியிருக்கும் அடியோர்கள் ஒவ்வொருவரும் பாதுகாவலின் அளவற்ற அன்பினால் அடைந்த எண்ணற்ற நன்மைகளுக்காகவும் கொடைகளுக்காகவும் நல்ல வாழ்க்கைக்காகவும் புனித சவேரியார் வழியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் ஒவ்வொருவரும் பாதுகாவலின் பரிந்துரையால் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் தனிப்பட்ட முறையில் அமைதியாக நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, தூய சவேரியாருடைய ஞான போதகத்தினாலேயும் அவர் செய்த அற்புதங்களினாலேயும் பாரத நாட்டின் மக்களை இறைவனுடைய திரு அவையில் அழைத்து ஈடுபடுத்த திருவுளமானீர். அவருடைய புண்ணிய பலன்களை புகழ்ந்து வணங்குகின்ற நாங்கள் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி வாழ உதவி அருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். உண்மை மறையை அழியாது நிலை பெறச் செய்த தூய சவேரியாரே, இறைமக்கள் அனைவரும் திருமறையில் நிலைத்திருந்து இறைவனுக்கு ஏற்ற புனித பாதையில் வாழ்வை அமைக்கவும் கடவுளின் கருணையால் எல்லா நலன்களும் பெற்று வாழவும் புனித சவேரியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். எங்கள் நாட்டின் பாதுகாவலரும் தந்தையுமான தூய சவேரியாரே, எம்முடைய திரு அவை உண்மை நெறிவிரலாது பாவச்சேற்றினில் அழியாது நன்மைத்தனங்களால் நிறைந்து விளங்கவும் இறையருளால் நாளுக்கு நாள் வளர்ந்து ஒளி வீசவும் புனித சவேரியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். வேத போதக நாடுகளின் பாதுகாவலரான தூய சவேரியாரே, தூய வாழ்வு, கடுந்தவம் இவற்றின் மூலம் முன்மாதிரியான வாழ்வு வாழ்ந்தது போல இன்று இறைவார்த்தையை போதிக்கின்ற குருக்கள் இறைவனின் அருள் வரங்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்கள் போதனையாலும் நல்வாழ்வாலும் பிறருக்கு வழிகாட்டவும் கடவுள் இவர்களுக்கு தேவையான உடல் உள்ள நலத்தை தந்து பயனுள்ள முறையில் இவர்கள் பணி அமைந்திட புனித சவேரியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். எங்கள் மறைமாவட்ட பாதுகாவலரான தூய சவேரியாரே, இம்மறை மாவட்டத்தை வழிநடத்தும் பரிபாலகர், பணிபுரியும் குருக்கள், இருபால் துறவியர், நற்செய்தி பணியாளர்கள் மற்றும் இறைமக்கள் அனைவரும் உமது வழி நடந்து இறைவன் நிறைவான ஆசிரையும் அருளையும் பெற புனித சவேரியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்பிக்கையை நிலைநிறுத்திய தூய சவேரியாரே, மக்கள் உள்ளங்களில் கடவுள் நம்பிக்கையை விதைத்து திருமறையை எங்கும் பரவச் செய்யவும் திரு அவைக்கு எதிரானவருக்கு இறைவன் நல்ல மனதை கொடுக்கவும் புனித சவேரியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். கிறிஸ்தவர்களை உண்மை மறையின்படி நடக்கச் செய்த தூய சவேரியாரே, உண்மை மறையை அறிந்தவர்கள் அதன் நன்மைத்தனங்களை கடைபிடித்து தவறான வழிகளை நீக்கவும் நன்னறி தவறிய மக்கள் மனமாறி ஆண்டவர் பாதத்தில் வந்து சேரவும் புனித சவேரியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். மக்களின் துன்பம் நீக்கி விடுதலை அளிக்கும் தூய சவேரியாரே, இறையருளால் பஞ்சம், படை, நோய் போன்ற இயற்கை சீற்றங்கள் போன்ற துன்பங்கள் இறையடியாரை அணுகாது விலகவும் எல்லா தீமைகளிலிருந்து எங்களை காக்கவும் துயரப்படுவோரின் துயர் துடைத்து தேற்றவும் புனித சவேரியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. தூய சவேரியாரை, நாங்கள் செய்த இந்த வேண்டுதல்களை எல்லாம் இயேசுநாதருடைய திருப்பாதத்தில் காணிக்கையாக வைத்து நாங்கள் கேட்கின்ற இந்த மன்றாட்டுக்களை அவர் எங்களுக்கு தந்தருள நீர் உமது அடியோர்களுக்காக பரிந்து பேசி மன்றாட வேண்டுமென உம்மை பணிந்து நிற்கின்றோம். மக்கள் உண்மை தெய்வத்தை வழிபடவும் பாவிகள் மனம் திரும்பவும் நல்லவர்கள் நீதி வழியில் நடக்கவும் நாடுகளுக்கு உள்ளாக அமைதி உண்டாகவும் திருமறை அகிலமெங்கும் பரவவும் கடவுள் அருள் பொழிந்தருள அவர் சந்நிதியில் வேண்டிக் கொள்ளும். நோயாளிகளுக்காக ஜெபிப்போமாக. எங்கள் தந்தையாகிய இறைவா, பாவத்திலிருந்து எங்களை மீட்கவும் துன்பத்திலிருந்து எங்களை விடுவிக்கவும் உம் திருவுள்ளப்படி ஒரு சிறு குழந்தையாக உம் திருமகன் எங்களிடையே தோன்றினார். எல்லா நோயாளிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது சித்தப்படி இவர்களின் வேதனையை நீக்கி நோயை குணமாக்கி அருளும். உமது இரக்கத்தால் உள்ளத்திலும் உடலிலும் இவர்கள் நலம் பெற்று மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துவார்களாக. தந்தையாகிய உம்மோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும்
எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுள்.
மாண்புயர்வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரோ தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்குகிற நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியுமால் என்னென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது.
உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலையில்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா அழியா ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா அழியா ஆன்மாவை காப்பதா? என்ற கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரை புனித சவேரியார். பொன்னும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம். பொன்னும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம். இதுவும் நிறைவு தருவதில்லை, இதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. இதுவும் நிறைவு தருவதில்லை, இதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலையில்லை. ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இதோ ஆண்டவருடைய அடிமை. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. வார்த்தை மனு உருவானார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக ஜெபிப்போமாக. இறைவா, தேவதூதர் அறிவித்தபடியே உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் அவருடைய உயிர்ப்பின் மேன்மையை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.